என் செல்ல குழந்தையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளை உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னை உன் தாயாக நினைத்தால் மட்டும் நீ கேட்டால் போதும். இவள் வெறும் சிலைதானே, கல்லாக நிற்பவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று நினைத்தாயானால் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. என் குழந்தையே, எதனால் அம்மா சட்டென்று இப்படி சொல்லிவிட்டாள்? இவளை நம்பித்தானே நாம் இவளை வெற்றி விடியலில் தேடி ஓடோடி வருகின்றோம். இவளிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கும் என்று பார்த்தால் இவளை நம் மனதை காயப்படுத்துகிறாளே என்று யோசிக்கின்றாயல்லவா? என் தங்கமே, அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக கவனித்து வருகிறேன் என்று மட்டும் நீ நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனதிற்கு சில நெருடலை ஏற்படுத்தினால்தான் இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வரும். அதைத்தான் அம்மா தரமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? அதுதான் அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கே உடைந்து போகின்றதோ அப்பொழுதே எல்லாம் முடிந்து விட்டது என்றே சொல்லிவிடலாம். என் குழந்தையே, சிதறிவிடும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் வைத்திருந்தோமானால் அது அழுகிவிடும். அப்படித்தான் சில நேரங்களில் உனக்குள் வைத்திருக்கின்ற எண்ணங்களும் நீ உனக்குள்ளேயே அதை மூடி வைத்து கொண்டிருந்தால், அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டாயானால் அது காலாவதியாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் என் பிள்ளையே, எப்பொழுது உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அதை சரியாக பயன்படுத்தி உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட வேண்டும். இல்லை, நான் பிறகுதான் செய்வேன், தாமதம் செய்வேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை, அடுத்தவர்களுக்கு உன் வெற்றியை பரிசாக கொடுத்துவிட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நேற்று தேவைப்பட்டார்கள் என்பவர்களை விட நாளை தேவைப்படுவார்கள் என்பவர்களுக்குத்தான் இன்று முக்கியத்துவம் அதிகமாக இருக்கின்றது. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நேற்று உன்னுடைய உதவிகள் கிடைத்தது, ஆனால் அதை அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. இனி நமக்கான உதவி யாரிடத்திலிருந்து தேவைப்படுமோ அவர்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் பெரிதாக கணக்கில் கொள்கிறார்கள். அவர்களின் தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அல்லவா? எல்லாவற்றையும் தெரிந்து உணர்ந்து யாரை வாழ்க்கையில் வைக்க வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாக இரு. சொந்தமாக ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்கின்ற நிலை வந்துவிட்டது. அதனால் உன்னிடத்தில் ஏதும் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்றவர்களை எல்லாம் ஒரு நாளும் கணக்கில் வைத்து கொள்ளாதே. எதுவும் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் யாருடைய அன்பு உனக்கு கை கொடுத்ததோ அவர்களை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து எதிர்த்து விடு. ஏனென்றால் மரணம் ஒரு முறைதான். அதனால் எதையுமே துணிந்து எதிர்த்து விட்டாயானால் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நீ கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இங்கு சேதாரம் இல்லாமல் எந்த மனிதனும் வாழ்ந்ததில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தோ ஏதாவது ஒரு விஷயத்தில் காயம் கண்டோதான் அவர்கள் தனக்கான விஷயங்களை பெற்றிருக்கின்றார்கள். என் குழந்தையை, எப்பொழுதுமே பொறுப்புகள் ஒருவருக்கு வந்தவுடன் பொழுதுபோக்குகள் மறந்துவிடும். நான் இந்த பொழுதுபோக்கைத்தான் கணக்கில் எடுப்பேன் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையில் எந்த பொறுப்பையும் தன் கையில் எடுத்து கொள்ள மாட்டார்கள். என் பிள்ளையே, பொய் சொன்னால் அது பாவம். ஒருவரை ஏமாற்றினால் அது மிக பெரிய பாவம். ஒருவரின் மனதை நோகடித்தால் அதுவும் பாவம். ஒருவருக்கு துரோகம் செய்தால் அதுவும் பாவம் என்று பயந்து பயந்து வாழாதே. எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது என்று மட்டும் நீ நினைத்தால் போதும்.
ஐயோ அம்மா, தெரியாமல் சொல்லிவிட்டோமே என்றெல்லாம் சொல்லாதே. நீ என்ன செய்கிறாய், எப்படி செய்கிறாய் என்பது உன்னை விட தெய்வத்திற்கு நன்றாக தெரியும். அதனால் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதை சரியாக தெய்வம் உன்னை வழிநடத்த உதவும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ தேடுகின்ற நேரத்தில் உனக்கு தேவையானது கிடைக்கவில்லை என்றதும் மனம் தளர்ந்து விடாதே. தேவையானதை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பயணமே. அதை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே. அதனால் ஆரம்பத்திலேயே அது கிடைத்து விட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற சுவாரஸ்யம் எங்கே இருக்கும்? இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள். என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்கின்றது. அதாவது, தான் அறுபடவில்லை என்றாலும் கூட இரண்டாவது செருப்பு அந்த இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்படுவதில்லை. முதலாவது செருப்பு அறுந்துவிட்டாலே இரண்டாவது செருப்பும் தானாகவே அங்கிருந்து ஒதுக்கப்பட்டு விடும். அதனால் என் பிள்ளையை, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்னவென்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தூக்கி வீசுகிறார்கள் என்று சொல்லி என் பிள்ளை ஒரு நாளும் வருத்தப்படாது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டுமே தவிர அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் மாறும். உன்னுடைய தகுதியை மதிப்பிட தெரியாதவர்களால் உன்னுடைய மதிப்பு என்றும் குறையாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள். யார் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி எல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே. யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ உன்னை பற்றி தெளிவான ஒரு புரிதலோடு அதை செய்யும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு கவலை என்ற ஒன்று இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நின்று கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் சென்று ஒரு நாளும் உட்கார்ந்து விடாதே. அனைவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் சென்று நிற்காதே. சிரிப்பு கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு நாளும் அழாதே. அதே நேரத்தில் அழுது கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உனக்கு எவ்வளவுதான் சிரிப்பு வந்தாலும் சிரித்து விடாதே. சொல்வது புரிகின்றதா? சிரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுதாயானால் அவர்களுக்கும் சேர்த்து நீ கவலையை கொடுக்கின்றாயே தவிர நன்மையை கொடுக்கவில்லை. அவர்களிடத்திலிருந்து அந்த புன்னகையை நீ பெற்றிருக்க வேண்டும். அதை விடுத்து உன்னுடைய அழுகையை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வருத்தத்தோடும் வேதனையோடும் ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் நின்று எப்பொழுதும் சிரிக்காதே. என் பிள்ளையை, எப்பொழுது வாழ்க்கையில் உனக்கு சிக்கல் இருக்கின்றதோ அப்பொழுது நீ மிகவும் நேர்மையோடு இருக்க வேண்டும். உன்னிடத்தில் செல்வம் எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது நீ மிகவும் அமைதியாக எளிமையாக இருக்க வேண்டும். அதிகாரம் உனக்கு கிடைத்து விட்டால், அதாவது உயர்ந்த பதவி உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த நேரத்தில் என் குழந்தை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கோபம் அதிகமாக வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதில் கவனமாக இரு. பேசாமலேயே இருந்து விட்டோம் என்றால் போவது, அதாவது அழிய போவது மொழிகள் மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளும் தான். அதனால் எல்லோரோடும் நல்லபடியாக பேசி பழகு. உன்னோடு இருக்கின்ற உறவுகள் நல்லபடியாக இருக்கட்டும். உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற உறவுகள் மன திருப்தியோடு விலகிச் செல்லட்டும். மற்றவர்களை மகிழ்வித்து பார்த்தாயானால் நிச்சயமாக நீ தேடிக்கொண்டிருக்கின்ற சந்தோஷம் அந்த மகிழ்ச்சிக்குள் இருக்கும் என்பதனை கட்டாயமாக நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய். என்றுமே உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போல நான் உன்னோடு இருந்து
உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.